வெளியிலையும் ஹீட்டு உள்ளேயும் ஹீட்டுன்னா என்ன ஆகும்? உடம்புல கொப்பளங்கள் வந்துடும். சூடாக பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஜில்லுன்னு ஐஸ்கிரீமை சாப்பிட்றது என்னங்க அது? நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, அதை தனியாக சாப்பிட்ணும், இதை தனியாக சாப்பிட்ணும். ஃபீவர் வராது, காஃப் அண்ட் கோல்டு வராது, ஆஸ்மா இருக்குது. அந்த கொரட்டை சத்தம்லாம் ஏன்னா மூக்கு வழியாக சரியாக மூச்சு போக முடியாமல் வாயை திறந்து மூச்சு விடுறதுனால தான் அந்த குரல் வளையிலிருந்து அந்த சப்தம் வர்றது. இது எல்லாமே சரியாக போயிடுங்க. யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு டெக்னிக்கை பார்க்க போகிறோம். உடல் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். இந்த உடலை தினம் கண்ணாடியில் பார்க்குறோம். காலையில் எழுந்ததுலேருந்து கண்ணாடியில் முதல்ல நம்ம முகத்தை பார்த்துட்டு நைட்டு படுக்க போகும்பொழுது பார்க்குற வரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த உடலை எப்படி உடல் பெருக்குது, இந்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய பாடி கொடுக்குற சிக்னல்ஸை நம்ம பார்க்குறதே இல்லை. தயவு செய்து அதை கவனிங்க. இந்த உடல் தனக்கு சரியில்லை என்றால், ஈஸியாக இல்லை அப்படின்னா அது எப்படி ஆகுது? டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உடம்புக்கு ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டிஸ்ஈஸ் அப்படின்னா என்ன? நம்மளுடைய உடம்பு சமமாக சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறத தான் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உடல் ஒரு நோய்வாய்ப்படும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா அந்த சிக்னலை கொடுக்குது. நம்ம அந்த சிக்னலை கவனிக்க மறக்கிறோம். தினம் நம்மளுடைய உடலை நாம் மிக அழகாக அற்புதமாக பார்த்து கொள்ள வேண்டும், பேண வேண்டும். அப்படின்னா முதல்ல நம்ம உடல் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை கவனிக்கணும். நம்ம உடம்பில் எவ்வளோ உறுப்புகள் இருக்குது? நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு அப்படின்னு நிறைய இருக்குங்க நம்ம உடம்பில். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பிலே இருக்கக்கூடிய நாடி அப்படின்னா டாக்டர் பிடிச்சு பார்க்குற நாடியை நீங்கள் நினச்சிக்குவீங்க. அது ஒரே ஒரு நாடி தான் இப்படி பிடிச்சு பார்க்குறது. நம்ம உடம்புல மொத்தம் எவ்வளோ நாடிகள் இருக்குது? ஒரு 10, ஒரு 20, ஒரு 100, ஒரு 1000. நாங்கள் 1000லாம் போகிறீங்களே அப்படிங்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே நடக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிந்து கொள்வதில் நாம் மிக ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் நம் உடலிலே மொத்தம் எத்தனை 1000 நாடிகள் இருக்குது தெரியுமா? 72,000 நாடிகள் இருக்குது. மலைச்சு போவதில்லை. 72,000 நாடிகள் நம்ம உடம்புல எங்கே இருக்குங்க. அதை பற்றி விரிவாக நம்ம அந்த நாடிகளை பற்றி மட்டும் விரிவாக வேறு ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த 72,000 நாடிகளில் மிக முக்கியமாக சொல்லப்படுவது இட, பிங்கள, சூக்ஷ்ம என்ற 3 மிக அதிமுக்கியமான நாடி. நீங்கள் அந்த கோவில்களெல்லாம் போனீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே நிறைய கற்கள் வச்சுருப்பாங்க. அந்த கற்களில் சுவாமி இருக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா அப்படி 2 நாகங்கள் பின்னுற மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க பார்த்திங்களா? அதுதாங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாடி, இடநாடி, பிங்கள நாடி. இந்த இட பிங்கள அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இதை தமிழில் சொல்கிறேன். இட பிங்களங்கிறது சமஸ்கிருத சொல். தமிழில் சொல்கிறேன். சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடி. சூரிய நாடி நம்ம உடம்பில் உஷ்ணத்தை பிரயோகிச்சிட்டே இருக்குது. சந்திர நாடி நம்ம உடம்பில் குளிர் சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது 2ம் சமமாக இருக்கும் பொழுது உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது 2ம் இப்படி மேலே கீழே போகும் பொழுது தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகுது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 8 மணியிலிருந்து 10 மணி நேரம் நல்ல ஏசியில் உட்காந்து ஆஃபீஸில் நம்ம வேலை பார்த்துட்ருப்போம் கம்ப்யூட்டர் முன்னாடி. வெளியில் நல்ல வெயிலில் பஸ் ஸ்டாண்டில் நிற்போம். நமக்கு வரணும், பஸ்ஸு பிடிக்கணும், இல்லை காரில் ஏறணும், ஏதோ ஒன்று நமக்கு. ஆனால் அந்த உடம்பு என்னங்க பண்ணோம்? அதாவது ஏசிக்குள்ளே இருக்கும்போது குளிர் சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் அதிகமான உஷ்ண சக்தியாக அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வெளியில் குளிர்ச்சியாக இருக்கு இல்லையா, உள்ள உஷ்ணம். அதே மாதிரி வெளியில் உஷ்ணமாக இருக்கும்போது நம்ம உடம்பு சில்லுன்னு அதை வச்சுக்கிட்டே இருக்கும், குளிர் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். வெளியிலையும் ஹீட்டு உள்ளேயும் ஹீட்டுன்னா என்ன ஆகும்? உடம்புல கொப்பளங்கள் வந்துடும். அதனால தான் ஹீட்டு ஜாஸ்தியானால் என்ன ஆகுதுன்னா வெயில்னால நம்ம உடம்புல கொப்பளங்கள் வர்றது. அதே சமயத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு ஏன் வேர்க்குது? உடம்பு சில்லுன்னு உடம்பு குளிர் வச்சு அந்த உஷ்ணத்தை சரி செய்துக்குது. இதை பண்ணுறதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு தெரியுமா? சூடாக பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஜில்லுன்னு ஐஸ்கிரீமை சாப்பிட்றது என்னங்க அது? நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, அதை தனியாக சாப்பிட்ணும், இதை தனியாக சாப்பிட்ணும். சூடான சாப்பாடு சாப்பிடும்போது சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெளியில் ஓடி திடீர்னு சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிக்க அதனை குழந்தைங்கள நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. சரி,
என்னங்க பண்ணுறது, இந்த ஒரு அவசரமான யுகத்தில் நம்ம வேறு செய்ய தான் வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது இதுக்கு அழகாக இதை சமன் செய்து கொள்வதற்கு பதஞ்சலி அற்புதமான ஒரு டெக்னிக்கை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் நாடி சுத்தி பிராணாயாமா. அதாவது 72,000 நாடிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடியை சரி செய்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அதி அற்புதமான முக்கியமான பிராணாயாம பயிற்சி தான் நாடி சுத்தி பிராணாயாமா. இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அருமையான நாடி சுத்தி பிராணாயாமாங்கிற இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை இப்போ நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு உங்களுடைய ஷோல்டர் நல்லா நேராக நிமிர்ந்து இருக்கட்டும், முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், கைகளை தியான முத்திரையில் வச்சுக்கோங்க. எந்த மூச்சு பயிற்சி செய்வதற்கு முன்பாகவும் முதல்ல ஒரு 4 முறை நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து விடலாம். 4லிருந்து ஒரு 5 முறை நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து விட்டால் உடல் என்ன பண்ணோன்னா அதனுடைய சமநிலைக்கு வந்துடும். நம்ம என்ன செய்ய போகிறோமோ அந்த பயிற்சிக்கு மனது நம்மளுடைய உடலை தயார் செய்து விடும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நாடி சுத்தி பிராணாயாமாவினுடைய முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த இடது கை பக்கம் இருக்கிறது தியான முத்திரை. அதாவது இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி விரலையும் நம்ம இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தியான முத்திரை. அதை அப்படியே திருப்பி நம்மளுடைய தொடை மேலே வச்சுருக்கிறாங்க இடது கையை. வலது கை விஷ்ணு முத்ரா. விஷ்ணு முத்ராங்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த கையை வந்து இந்த பதம்னு சொல்லக்கூடிய இந்த கையில் இந்த கட்டை விரலை அப்படியே வச்சுட்டு இந்த ஆட்காட்டி விரலும் நடு விரலும் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் இப்படி மூடிக்கங்க. ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் மூடிக்கங்க. இந்த ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் மூடிக்கும் பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த மோதிர விரல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரல், இந்த மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நாடி சுத்தி பிராணாயாமாக்கு. இந்த கட்டை விரலை, வலது கை கட்டை விரலை அழகாக எடுத்துகிட்டு போய் உங்களுடைய மூக்கினுடைய வலது பக்கம் மூக்கை மூடிக்கங்க. வலது பக்க துவாரம் இருக்கு இல்லையா, அந்த நாஸ்ட்ரில் அதை மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு லெஃப்ட் சைடு நல்ல பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க 3 முறை. நல்ல இன்ஹேல் அண்ட் ஸ்லோ எக்ஸேல் 3 முறை பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. அதே மாதிரி மூச்சை இழுத்து விடும் பொழுது சப்தம் வரக்கூடாது. சப்தம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, லங்ஸில் காற்று ரொம்ப அதிசீக்கிரமாக ஃபில்லப் ஆகும். அதனால் மெதுவாக இழுங்க, மெதுவாக விடுங்க. 3 முறை இழுத்து விட்ட பிறகு அந்த மோதிர விரலால் உங்களுடைய லெஃப்ட் சைடு மூக்கை மூடிக்கங்க. அதாவது இடது பக்கம் மூக்கை மூடிட்டு வலது பக்கம் கட்டை விரலை ஓப்பன் பண்ணி நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க 3 முறை. ஏன் ஒரே பக்கம் மூச்சை இழுத்து வெளிவிடணும் 3 முறை அப்படின்னா, உங்களுடைய மூச்சானது இடது பக்கம் வலது பக்கம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. எப்பொழுதுமே ஒரே பக்கம் மூச்சு வராது. நீங்கள் உங்கள் மூக்குக்கிட்ட இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, மூக்கில் கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் தான் வரும். ஒன்று இடது பக்கம் வரும், இல்லைனா வலது பக்கம் வரும். 2 பக்கமும் வரும்னா அது தப்பு, நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு அர்த்தம். ஒரு பக்கம் தான் வரும். என்ன ஆகும்னா, ஒரு கிட்டத்தட்ட 1 இல்லைன்னா 1.5 இல்லைன்னா 1.25 நாளைக்கு ஒரு தடவை சுவிட்ச் ஆன் ஆகிக்கும். இந்த மூக்கு க்ளோஸ் பண்ணி அந்த மூக்கு திறந்துக்கும். அந்த மாதிரி 2 மூக்கில் இருக்கக்கூடிய துவாரத்தில் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம். அதனால் 3 முறை லெஃப்ட் சைடு மூச்சை இழுத்து விடணும், ரைட் சைடு 3 முறை மூச்சை இழுத்து விடணும். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த உஷ்ண நாடி குளிர் நாடின்னு சொன்னேன் இல்லையா, சூரிய சந்திர நாடி, அது வந்து ஓப்பன் ஆகும். இதை எத்தனை முறை பண்ணணும்? ஒரு 5 முறை பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போது கையை எடுத்துருங்க. கையை எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை. திரும்ப சொல்கிறேன், லெஃப்ட் சைடு 3 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல், ரைட் சைடு 3 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல், லெஃப்ட் சைடு 3 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல். இது ஒரு ரவுண்டு. அந்த மாதிரி 3 முறை பண்ணணும். அந்த மாதிரி 3 முறை லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், அவ்வளோதான். ஏன் லெஃப்ட் சைடு ஆரம்பிக்கணும்? எல்லாத்தையும் நம்ம ரைட்டில் தானே செய்வோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு பண்ண ரைட் சைடு பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போது ஆல்டர்னேட்டிவ் ப்ரீதிங் பண்ண போகிறோம். அனுலோம அவிலோம பண்ண போகிறோம். அதே மாதிரி கையை கிட்ட கொண்டு போங்க, மூக்கு கிட்ட கொண்டு போயிட்டு வலது பக்க துவாரத்தை மூடிக்கிட்டு இடது பக்கமாக நல்ல மூச்சை இழுங்க. பொறுமையாக இழுத்துட்டு இடது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வலது பக்கம் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா மூச்சை விட்டுட்டு திருப்பி எந்த பக்கம் விட்டிங்களோ அதே சைடு திரும்ப மூச்சை இழுங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் லெஃப்ட் சைடு பொறுமையாக விடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு பொறுமையாக மூச்சை விட்ட பிறகு அதே பக்கம் திரும்ப இழுக்கணும் மூச்சை. வலது பக்கம் விடுறீங்க. வலது பக்கம் விட்டு இடது பக்கம் மெதுவாக விட்டுட்டு கையை கீழே எடுத்துடுறீங்க. அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு திரும்ப புரிஞ்சிருக்கும். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ரீதிங், இல்லைனா அனுலோம அவிலோம பிராணாயாமா. எப்படின்னா
லெஃப்ட்டில் இழுக்கிறோம், ரைட்டில் விடுறோம், ரைட்டில் இழுக்கிறோம், லெஃப்ட்டில் விடுறோம். எந்த பக்கம் விடுறீங்களோ அந்த பக்கம் இழுக்கிறீங்க, ஆப்போசிட் சைடு விடுறீங்க. இவ்வளோ தான் இதில். இது முடித்த பிற்பாடு கண்ணை மூடிட்டு அப்படியே பொறுமையாக ஒரு 2 நிமிடம் நல்லா மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சியை நீங்கள் இப்போ பார்த்தீங்க, கூடவே நீங்கள் செஞ்சுருப்பீங்க நிச்சயமாக இல்லையா? ஸோ எவ்வளோ நல்லா இருந்தது பாருங்கள். இந்த மூச்சை இழுத்து விட்டுட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு துணை செய்கிற விதமாக நுரையீரலுக்கு அதிகமான அளவில் ஆக்சிஜனை செலுத்துறது மூலமாக உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி மூச்சு உள்ளே போகுது வெளியில் வருது, அதுக்கு இந்த நாடி சுத்தி பிராணாயாமாவை அதுக்கு உதவியாக செஞ்சு எவ்வளவு ஆக்சிஜனை உள்ளே இழுத்தீங்க அப்படிங்கிறத இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிச்சயமாக. ஸோ இந்த டெக்னிக்கை காலையில் மாலையில் 2 வேளையும் செய்யலாம். காலையில் எத்தனை முறை செய்யலாம்? ஒரு 10 நிமிஷம் இதை உட்காந்து செய்யுங்க. மாலையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த நாடி சுத்தி பிராணாயாமாவை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லங்ஸில் எந்த விதமான கன்ஜஷனும் இருக்காது. உடம்பில் ஹீட் அண்ட் கோல்டு எனர்ஜி வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஃபீவர் வராது, காஃப் அண்ட் கோல்டு வராது. ஆஸ்மா இருக்குது. அதே மாதிரி எனக்கு எப்போவுமே ஒரு மூக்கடைப்பு இருக்குது. சில பேருக்கு செப்டம் டீவியேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது மூக்கு கொஞ்சம் லைட்டாக உள்ள எலும்பு வந்து வளர்ந்துருக்கும். அதனால் மூச்சு இழுக்கும்போது சரியாக இழுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூங்கும்போது கொரட்டை விடுவாங்க. அந்த கொரட்டை சத்தம்லாம் ஏன்னா மூக்கு வழியாக சரியாக மூச்சு போக முடியாமல் வாயை திறந்து மூச்சு விடுறதுனால தான் அந்த குரல் வளையிலிருந்து அந்த சப்தம் வர்றது. நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணிங்கன்னா இது எல்லாமே சரியாக போயிடுங்க. யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் பண்ணலாம், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பண்ணலாம், சாதாரணமாக இருக்கிறவங்க பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாங்க. இந்த பயிற்சியை பண்ணி நிறைய பலன்களை பெற வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். யோகக்கலையில் இருக்கக்கூடிய பல பயிற்சிகளை நாம் பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், பலன் பெற போகிறோம். ஆன்மீக உலா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.